நமக்குள்ளேயே இந்த யூனிவர்ஸ் என்பது இருக்கு. நமக்குள்ளேயே கடவுள் தன்மையை என்பது இருக்கு. உள்ள இருக்கும் கடவுள் பற்றி நாம தெரிஞ்சு கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கும் அந்த கடவுள் தன்மையை நாம பார்க்க முடியும். வெளியே இருக்கும் கடவுள் தன்மையை, கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னா, நீங்க யார் யார் கூட சந்திக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளதையும் அந்த கடவுள் என்பவர் இருக்கிறார். When you understand yourself as God, you will see everybody as gods. நமக்குள்ளேயே ஒரு யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றார். இது மைக்ரோ யூனிவர்ஸ். உள்ள இருக்கிறது மைக்ரோ யூனிவர்ஸ், வெளியே இருக்கிறது மேக்ரோ யூனிவர்ஸ். இந்த மைக்ரோ யூனிவர்ஸ் பற்றி நாம விரிவாக தெரிந்து கொண்டால் வெளியே இருக்கும் அந்த யூனிவர்ஸ், மேக்ரோ யூனிவர்ஸ் பற்றி நமக்கு புரிய வருது. உள்ள இருக்கிறது புரியல அப்படின்னா வெளியே இருக்கிறது புரிய முடியாது. அதற்காக தினமும் தியானம் செய்யணும், தினமும் சத்சங்கம் செய்யணும், தினமும் புத்தகங்களை வாசிக்கணும்.